நான் சேலத்துலேருந்து பேசுகிறேங்க. இவன் பேர் ஜி ராஜேஷ். இவன் கூடயும் இன்னும் ஜி ராஜேஷுங்கிற ஆள் இன்னொருத்தனும் இவன் கூட இருந்து எல்லாம் கூட்டாளிங்க சேர்ந்து நிறையா பேர் இருக்காங்க. அதில் பெண்கள் வந்து நிறையா பேர், ஜான்சி ராணி, சாந்தி, கீர்த்திகா, சரவணன், செந்தில், இப்படி பல பேர் இருக்காங்க. இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து சேலத்தில் வந்து ரீக்ரியேட் ஃபியூச்சர் இந்தியா தலைப்பில் இவன் வந்து 15,000 கோடி பணம் ஏமாத்தினான். ஆனால் 15,000 குடும்பங்க அதெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க. பணம் ரெட்டிப்பாக தரேன்னு சொல்லி பணம் ஏமாற்றிட்டான். அந்த ஏமாத்தினவில் நானும் ஒன்று. நான் சேலத்துலேருந்து பேசுகிறேன். இது வந்து எப்படியாவது இந்த கேஸ் வந்து முதலமைச்சர் காதுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால நானும் பல முறை பார்த்தேன். ஆனால் ஸ்டான்லின் எந்த ரெஸ்பான்ஸும் தரல. ஆனால் இப்போ வர முதலமைச்சராவது இதை வந்து காதுக்கு போய் எங்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கணும். இழந்து போன மக்களுங்களுக்கு எல்லாத்துக்குமே பணம் வந்து திருப்பி கிடைக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ வர டிவிகே விஜய் தளபதி அவர்கள் முதலமைச்சராக கண்டிப்பாக வருவாங்க. கண்டிப்பாக வந்து இந்த கேஸை எடுக்கணும். இது எத்தனை பேர் பார்க்குறீங்களோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களால் முடிஞ்சால் விஜய் காதுக்கு போக மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் செய்யுங்க. நிஜமாலுமே சொல்கிறேம்மா, உங்களுக்கு ஒரு புண்ணியமாக போட்டும் இது விஜய் காதுக்கு போகணும். அவர் காதுக்கு போய் இந்த கேஸாவது அவர் முதலமைச்சர் ஆகினதுக்கு முதல்லையே இந்த மாதிரி பிரச்சனையை தீர்க்கணும். இது வரைக்கும் எத்தனை பேர் 16 பேர் எல்லாம் இறந்துட்டாங்கம்மா இந்த பணத்தை போட்ட இதில். ஹார்ட் அட்டாக்கில் குழந்தைங்க எல்லாமே நிறையா பேர். இவனால் எத்தனை குடும்பம் நாசம் பண்ணிவிட்டு இன்றைக்கும் அவன் உக்காந்துக்கிட்டு இருக்கிறான். எல்லாத்துக்கும் லஞ்சத்தை கொடுத்துட்டு இவன் உக்காந்துக்கிட்டு இருக்காரான். எல்லாம் எங்களை நம்ப வச்சு கழுத்தாக இருக்கான். நாங்கள் செஞ்சது தப்பு தான். முன்னே போய் இதெல்லாம் பணம் போட்டுருக்கக்கூடாது. ஆனால் ஆள் பிடிச்சி தரேன்னு சொல்லி இவனை கூப்பிட்டு விசாரித்தா இன்னும் விவரங்கள் நிறையா வரும். இவனை பிடிச்சா பெரிய பெரிய ஆளுங்களும் இதில் சம்மந்தப்பட்டவங்களும் வருவாங்க. விஜயண்ணா, நீங்கள் ஜெயிப்பீங்க முதலமைச்சராக. கண்டிப்பாக நீங்கள் வருவீங்க. வந்த உடனே இவனை பிடிச்சி என்ன ஏதுன்னு கேட்பீங்கிற நம்பிக்கையோடு தான் நான் கடைசி முயற்சியாக இதில் நான் போட்டிருக்கேன். எப்படியாவது எங்களை காப்பாற்றணும், எங்களுக்கு வர வேண்டிய பணமும் மீட்டு எடுக்கணுங்கிறதுக்கோசரம் தான் நான் பேசுகிறேன். என் பேர் பரிமளா. நான் சேலத்துலேருந்து பேசுகிறேன். இந்த பணம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு முதல்ல ஆரம்பத்துலேருந்தே குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தவன் நான் தான். அவங்க தான் பேசுகிறேன். இதை வந்து கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரித்து எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து போடுறேன். இது எப்படியாவது முதலமைச்சர் காதுக்கு தெரிவிக்கவும். இவன் பேர் ஜி ராஜேஷ். பார்க்க அப்பாவி மாதிரி இருக்கிறான். எவ்வளோ ஒரு அயோக்கியம் தெரியுங்களா? அத்தனை குடும்பத்தையும் வீணடிச்சுட்டு இவன் தாராளமாக சுற்றிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னு கேட்கறதுக்கு கூட ஒரு நாய்ங்களில் யாருமே இல்லை. ஏன்னா லஞ்சம் 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 லஞ்சம். பெரிய இடத்துலேருந்து சின்ன இடத்துலேருந்து இவன் எல்லாத்துக்கும் லஞ்சத்தை கொடுத்துட்டு கோடிக்கணக்கு பணத்தை ஏமாற்றிட்டு தலைமறைவாக இருக்கான். இவன் கூட இருக்கிறது விஜயும் கூட இருக்கிறான், ஜான்சி ராணி. இன்னும் வந்து இவங்க இன்னொரு பேர், இவன் ஃப்ரெண்டு, அவன் பேரும் ராஜேஷ் தான். விலாவரியாக பேசணுன்னா இந்த இதை பாருங்கள். நாங்கள் தெளிவாக எல்லா ரெக்கார்டுமே நான் ஏமாத்தினதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே நாங்கள் வச்சுருக்குறோம். தெளிவாக நாங்கள் பேசுகிறோம். விஜயண்ணா, கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கான நீதி நீங்கள் வாங்கி தருவீங்கிற நம்பிக்கையோடு இருக்கேன். விஜய் ரசிகர்கள் எத்தனை பேர் இதை பார்ப்பீங்களோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. விஜய் காதுக்கு போகும்படி கொஞ்சம் கருணை காட்டுங்க. மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிறேன். இந்த 16 பேரோட போதும், இன்னும் உயிர் போக வேண்டாம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ பவுனு ஒரு கிராம் எவ்வளோ போகுதுன்னு தெரியுமா? ஆனால் அப்பயே எல்லாருமே பவுனுக்கு எல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு அதெல்லாம் எல்லாம் போட்டாங்க. என்னத்துக்கு? நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் காட்சி ஏதாவது ஒன்றுக்கு ஆகும் அப்படின்னு நம்பி ஏமாந்துட்டாங்க. ஆனால் இவன் ஏமாத்தன இந்த திருடன் வெளியே உலாகக்கூடாது. கண்டிப்பாக இவனை வந்து பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் நான் இந்த ஆடியோவே நான் போடுறேன். எங்கே வேணாலும் நின்று நான் பதில் சொல்கிறேன். இவன் வந்து பிடிக்கணும். ஆனால் எல்லாத்தோட எல்லாமே சப்போர்ட்டாக இருக்கிறாங்கக்குள்ள எப்படி இவனை பிடிச்சி என்ன பண்ணுவீங்கன்னு தான் எனக்கு தெரியல. இது வந்து என்ன தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறது விஜய் மட்டும்தான் தெரியும். விஜய் மட்டும்தான் எங்கள் பணமெல்லாம் வாங்கி தர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையால் தான் நான் பேசுகிறேன். நன்றி, வணக்கம். இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கொஞ்சம் விஜய் காருக்கு கண்டிப்பாக போகணுங்கிற நம்பிக்கை